ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ், நம்ம மகாநதி சீரியலில் அடுத்து என்ன வரப்போகிறது அப்படின்னா, நம்ம கங்காவுக்கு வந்து வளகாப்பு வச்சாங்கல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கும் வந்து வளகாப்பு வைக்கிறாங்க கைஸ். இந்த வளகாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம பசுபதி பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. ஸோ அப்போ வந்து சொல்லப்போனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கணுன்றது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அப்புறம் என்னென்னா நம்ம புதுசாக வந்து 2 எதிரிங்க முளைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் காவேரிக்கு. அவங்க யாருன்னா நம்ம கூட பிறந்தவங்க தான், வேறு யாருமே கிடையாது. கங்காவும் யமுனாவும் வந்து அவங்க காவேரியோடைய மிகப்பெரிய எதிரிங்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரில. கங்கா வந்து திடீர்னு வந்து மாறிட்டாங்க. யமுனா அப்போருந்தே வந்து காவேரிக்கு எதிரி தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வளகாப்பெல்லாம் முடிஞ்ச வாட்டி நம்ம காவேரி கிட்ட வந்து நம்ம தாத்தா வந்து கேட்டார் இல்லையா, இங்கே வந்து வந்துருங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அகைன் வந்து பாட்டி காவேரி தாத்தா 3 பேருமே வந்துட்டு விஜய் கிட்ட கேட்க போகிறாங்க. கேட்ட வாட்டி விஜய் வந்து என்ன முடிவு பண்ண போகிறாருன்னு தெரில. சாரதாமா வந்துட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல எப்படி வந்து அவங்க எடுத்துப்பாங்கன்னு தெரியல. பாட்டிக்கும் தாத்தாக்கும் பார்த்திங்கன்னா விஜய் வந்து வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாட்டிக்கு வந்து காவேரி வரவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூகமாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லலாம். சும்மா அப்போ குட்டி சண்டைகள்லாம் வந்துச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.